Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 7 Access 2013 queries, forms and reports. We will see the topic forms. So what is mean by forms and how to create a form. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபார்ம் இன்புட் நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி பேஸ் ஆஃப் ஆர்டரில் நம்ம இன்புட் கொடுக்குறோம் அண்ட் ரெக்கார்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா பேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுற ரெக்கார்ட் என்ன மாதிரி ஸ்டோர் ஆகுது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம லாஸ்ட் செஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த செஷன்ஸில் ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் ரெக்கார்ட்ஸை நம்ம கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நவ் forms provide an easy way to enter, edit, delete and view data in a table. ஒரு tables of records குள்ளார டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது அண்ட் தென் எடிட் பண்ணுறது, அந்த சேம் டைம் delete and view the data. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணுறது. தட் மீன் ஷார்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடில் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? தென் there are many way to create form but we will discuss the following 3 ways. ஸோ பார்த்தீங்கன்னா மெனி டிஃப்ரெண்ட்ஸ் வேஸில் நம்ம ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மெனி வேஸ் ஆப்ஷன்ஸில் 3 ஆப்ஷனல் வேஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி செஷன்ஸில் ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏன் ஃபர்ஸ்ட் ஒன் த ஃபார்ம்ஸ் கமாண்ட் அண்ட் செகண்ட் ஒன் த ஸ்பிளிட் ஃபார்ம்ஸ் கமாண்ட் அண்ட் தேர்ட் ஒன் த ஃபார்ம் விசார்ட் கமாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வி ஆல்ரெடி டிஸ்கஸ் தட் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் த ஃபார்ம் கமாண்ட் ஆப்ஷன். தென் செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா த ஸ்பிளிட் ஃபார்ம் கமாண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? தென் தேர்ட் ஒன் த ஃபார்ம் விசார்ட் கமாண்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி லேட்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த செஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஸ்பிளிட் ஃபார்ம் கமாண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? தென் நவ் ஸ்பிளிட் ஃபார்ம் யூ கேன் ஆல்சோ கிரியேட் எ ஃபார்ம் யூஸிங் த ஸ்பிளிட் ஃபார்ம் ஆப்ஷன். ஸோ நம்ம ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, ஸ்பிளிட் ஃபார்ம் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் அதுக்கான ஸ்டெப்ஸ் கிளிக் த கிரியேட் டேப். கோ டு கிரியேட் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். தென் கிளிக் த மோர் ஃபார்ம் பட்டன் இன் ஃபார்ம் குரூப்ஸ். access create the form in the upper half of the windows and display the table in the data sheet view in bottom half. ஸோ பாட்டம் ஆஃப் ஆஃப் த பொசிஷன்ஸில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான டேட்டா ஷீட் வியூ அப்பியர் ஆகும். அண்ட் தென் அப்பர் பொசிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ கிரியேட் டேப் அண்டரில் இருக்கிற ஃபார்ம் குரூப்புக்கு அண்டர் பொசிஷன்ஸ் தட் மீன்ஸ் மோர் ஃபார்ம் பட்டன் ஆப்ஷன்ஸ் விசிபிளாக இருக்கும். நவ் கிளிக் த மோர் ஃபார்ம் ஆப்ஷன். ஸோ இந்த மூவ் ஃபார்ம் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க எங்கே அப்படின்னா ஃபார்ம் குரூப்ஸ்குள்ளார இருக்கிற மூவ் ஃபார்ம் ஆப்ஷன். ஸோ இந்த ஃபார்ம் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா கிரியேட் த ஃபார்முக்கான 2 பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் தட் 2 ஆஃப் ஆஃப் த செஷன்ஸாக உங்களுக்கு விண்டோஸ் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விண்டோஸ் ஆப்ஷன்ஸில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான டேட்டா ஷீட் வியூ அண்ட் தென் அனதர் போர்ஷன்ஸ் ஆஃப் வியூவில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபார்ம்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் பேசிஸில் உங்களுக்கான ஸ்ப்ளிட் ஃபார்ம்ஸ் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? the two view are separated by a bar that can be used to resize the height of the two view. ஸோ இந்த 2 வியூ ஆப்ஷன்ஸ் டேட்டா ஷீட் வியூ அண்ட் தென் ஃபார்ம் வியூ ஆப்ஷன்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெத்தடில் என்ன மாதிரி சைஸ் பேசிஸில் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகணும் அண்ட் டேட்டா ஷீட் வியூ விசிபிள் ஆகணும் அப்படின்றத யுவர் செலக்டட் பேஸ் ஆஃப் ஆர்டரில் ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? Then third one options click the form view button at the bottom right end of the status bar to enter or change data. You can use either the upper or the lower half to enter or change data. So 2 optional basisல நீங்கள் டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ தட் மீன்ஸ் டேட்டா ஷீட் வியூ அண்ட் தென் ஃபார்ம் மெத்தட் ஆப்ஷன். ஸோ இந்த ஃபார்ம் மெத்தட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் டேரெக்டாக டேட்டாஸை என்டர் பண்ண முடியும். அதர் ஒன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட் வியூ. ஸோ இந்த 2 பார்ட்டிஷன் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஹாஃப் ஆஃப் போர்ஷன்ஸாக விண்டோஸில் உங்களுக்கு அப்பியர் ஆகும். 1 போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னா டேட்டா ஷீட் வியூ, அனதர் 1 போர்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வியூ. ஸோ இந்த 2 போர்ஷன்ஸில் டேரெக்டாக நீங்கள் டேட்டாஸை என்டர் பண்ணலாம் அண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? தென் both parts of the windows activate the same field and the same record at the same time. So the 2 optional that means data sheet view and then split form view இந்த 2 optional viewலையும் பார்த்தீங்கன்னா சேம் விண்டோஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும் அண்ட் தென் சேம் ஃபீல்டு சேம் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா சேம் ஃபீல்டு அண்ட் தென் சேம் ரெக்கார்ட் அப்பியர் ஆகும் அந்த சேம் டைமில். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் கிளிக் த லேஅவுட் வியூ
டு ஃபார்மேட் த ஃபார்ம். ஸோ ஃபார்மில் நீங்கள் ஃபார்மேஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா go to click the layout view option. ஸோ லேஅவுட் வியூ ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஃபர்தர் ஃபார்மேட் என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கான நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபார்ம்ஸ் டிசைனிங்கில் சேஞ்சஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் சேஞ்சிங் த ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் செலக்டிங் த டேபிள்ஸ். ஸோ அந்த டேபிள்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, தட் மீன்ஸ் ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியான டேட்டா ஷீட் வியூக்கான டிசைன் ஆப்ஷன். ஓகேங்களா. தென் ஆஃப்டர் யூ கேன் செட் த ஃபார்ம். ஸோ ஸ்ப்ளிட் ஃபார்ம் ஆப்ஷன்ஸ் go to click the more form button in the forms group. ஸோ ஃபார்ம் குரூப்பில் இருக்கிற more forms buttons ஆப்ஷன்ஸை ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்ப்ளிட் ஃபார்ம் ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ ஸ்ப்ளிட் ஃபார்ம் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுனா ஃபார்ம்ஸ் வியூ அண்ட் தென் டேட்டா ஷீட் வியூ டைரெக்டாக உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஃபர்தர் ஃபஸ்ட்டு ரெக்கார்டு உங்களுக்கு விசிபிள் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் டோட்டல் மார்க்ஸ் அண்ட் கிரேட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டு அப்பியர் இன் த போத் விண்டோஸ். டூ விண்டோஸில் என்ன அப்பியர் ஆகுது அப்படின்னா இந்த டூ போர்ஷன்ஸ்லேயும் சேம் விண்டோ ஃபீல்டு அண்ட் தென் ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா. தென் ஸோ ஃபஸ்ட்டு செலக்டட் ஃபீல்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 101 ரோல் நம்பரில் இருக்கிற ஃபீல்டு என்ன ஆகுது, ப்ளூ கலரில் பாட்டமில் உங்களுக்கு செலக்ட் ஆகுது. அதே சேம் டைமில் ஃபார்ம்லேயும் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஸோ இந்த செக்ஷன்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸில் யூஸிங் ஃபார்ம் கமாண்ட் ஆப்ஷன்ஸுக்கான இன்ட்ரொடக்ஷன்ஸ் கிளாஸஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் ஃபார்ம்க்கான அதர் ஸ்ப்ளிட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அண்ட் தென் ஃபார்ம் விசார்ட் ஆப்ஷன்ஸு என்ன இருக்குது அப்படின்றத பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.